வணக்கங்கண்ணு. இது சிங்கப்பூர் மண்ணு. ஏனுங்க கண்ணு, அங்கமாளி மாங்கா கறி அப்படின்னு ஒரு சமாச்சாரம் ஒண்ணு பார்த்தேனுங்க. டேஸ்ட்டுன்னா டேஸ்ட்டு, நல்லா புளிப்பு சுவையோட அருமையான டேஸ்ட்டு. அதான் அதை உங்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு போலான்ட்டு வந்தேன். மறக்காம இதே மாரி ட்ரை பண்ணி பாருங்க. அட்டகாசமா இருக்கு. கண்ணு அதுக்கு ஒரு முழு தேங்காய் நல்லா துருவி எடுத்துங்க. மிக்ஸி ஜார்ல போட்டு 1 1/2 டம்ளர் தண்ணி ஊத்தி, நல்லா அடிச்சு எடுத்து, அதுல வர முதல் பால தனியா எடுத்து வச்சுக்கங்க. நல்லா கெட்டியா இந்த மாரி திக்னஸா இருக்கணும் அந்த முதல் பாலு. அப்புறம் அந்த புழிஞ்செடுத்த தேங்காய் துருவல மறுபடியும் மிக்ஸி ஜார்ல போட்டு, ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊத்தி, அதில வர தேங்காய் பாலையும் தனியா எடுத்து வச்சுக்கங்க. அது வந்து கொஞ்சம் இந்த மாரி கெட்டி இல்லாம திக்னஸ் கம்மியா இருக்கு. கண்ணு நல்ல ஒரு காயா பார்த்து, ஒரு கிளிமூக்கு மாங்காய வாங்கிட்டு வந்து, பொடி பொடியா வெட்டாம, இந்த மாரி கீத்து கீத்தா மீடியம் சைஸ்ல வெட்டி, ஒரு போசில போட்டு, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூளு, தேவையான அளவு உப்ப போட்டு, நல்லா மேரினேட் பண்ணி தனியா ஒரு 10, 15 நிமிஷம் எடுத்து வச்சுருங்க. இதுக்கப்புறம் வர மேரினேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்ணு. நல்லா பொடி பொடியா வெட்டின 20 சின்ன வெங்காயம், நீள வாக்குல வெட்டின 2 பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகாயி, நீள நீளமா வெட்டின இஞ்சி, ஒரு கொத்து கருவேப்பில, 1 டேபிள் ஸ்பூன் மொளகாத்தூளு, உங்களுக்கு காரம் கொஞ்சம் ஜாஸ்தியா வேணும்னா இன்னும் 1/2 ஸ்பூன் கூட எச்சா போட்டுக்கங்க. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளு, ஒரு 1/2 வாசி லெமனு ஏகமா நல்லா புழிஞ்சுடுங்க. லெமனோட டேஸ்ட் தான் இதில முக்கியங்கண்ணு. இந்த லெமனும் மாங்காயும் சேர்ந்து வர புளிப்பு டேஸ்ட்டு அத்தனை அட்டகாசமா இருக்கு. அப்புறம் நீங்க மேரினேஷன் பண்றதுக்கு வந்து கண்டிப்பா தேங்காய் எண்ணெய் தான் ஊத்தணும். தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் ஊத்தணும். தேங்காய் எண்ணெய் டேஸ்ட்ல தான் அந்த குழம்பு மணக்கும் அப்படியே. இது எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா பெரட்டி எடுத்து ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் நல்லா ஊற வச்சிட்டிங்கன்னா குழம்பு கொதிச்சு வரும்போது அருமையாக இருக்குது. அப்புறம் நம்ம தாளிச்சுட்டு வைக்கிற குழம்புக்குமே இந்த மாதிரி எல்லாத்தையும் பச்சையாக ஒன்றா போட்டு மேரினேஷன் பண்ணி அதுக்கப்புறம் தாளிச்சு ஊற்றி வைக்கிற குழம்புக்குமே உண்மையாலுமே வித்தியாசம் நிறைய இருக்குது கண்ணு. அப்புறம் நம்ம இந்த மேரினேஷன் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகாய், இந்த மாங்காய் இது எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டு 2வது ஒரு தேங்காய் பால் அடிச்சு எடுத்து வச்சுருப்பீங்களா, அதை ஊற்றி அடுப்பில் வச்சு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா ஒன்று சேர கலக்கி விடுங்க கண்ணு. அப்புறம் என்னைக்குமே அடுப்பு வந்து அதிகமா வச்சு சமைக்காதீங்க அண்ணே. என்னைக்குமே சன்னமா வச்சு சமைச்சு பழகுங்க. அப்பதான் குழம்பு பிரிஞ்சு வரும்போது அருமையா இருக்கு. ஒரு 20 நிமிஷம் விட்டதுக்கப்புறம் குழம்பு இந்த மாரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருங்க அண்ணே. அதுக்கப்புறம் முதல் தேங்காய் பால் எடுத்து வச்சிருப்பீங்களா, நல்லா கெட்டியா அதைய ஊத்தி நல்லா ஒண்ணு சேர வர மாரி நல்லா கலக்கி விடுங்க. நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் விட்டா போதும். 10 நிமிஷம் விட்டதுக்கப்புறம் குழம்பு கொஞ்சம் நல்லா கெட்டியா கலர் மாரி வந்துரும். கண்ணு இதில முக்கியமான சமாச்சாரமே நெறைய தேங்காய் எண்ணெய் ஊத்தி தாளிச்சு குழம்புக்குள்ள ஊத்துறதுல தான் இருக்குது கண்ணு. நம்ம தாளிச்செல்லாம் எதுவும் முதல்லயே போடாதங்காட்டி வேணுங்கிற அளவுக்கு தாராளமா தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கங்க. அட்டகாசமா இருக்கு. மணநாலு மணம் ஊடே மணக்கு. தாராளமா தேங்காய் எண்ணெய் ஊத்தி கடுகு, 4 வரமிளகா, 1 கொத்து கருவேப்பில, சின்ன வெங்காயம் ஒரு 10, 15 நல்லா பொடி பொடியா வெட்டி தாளிச்சு குழம்புக்குள்ள ஊத்தி ஒண்ணு சேர கலக்கி விட்டு எடுத்து சோத்துல போட்டு பெனஞ்சு உண்டீங்கன்னா, அடடடடடடடா! சொர்க்கத்துக்கு போயிட்டு வந்த மாரி இருக்கு. உண்மையாலுமே டேஸ்ட்டுன்னா டேஸ்ட்டு, அத்தன அருமையான டேஸ்ட்டு கண்ணு. கண்ணு இந்த எலுமிச்சம்பழத்தோட புளிப்பு, மாங்காயோட புளிப்பு இதெல்லாம் தேங்காய் பால்ல ஒண்ணு சேர கொதிச்சதுக்கப்புறம், தேங்காய் எண்ணெய தாளிச்சு ஊத்தி நல்லா பெனஞ்சு சாப்பிட்டா, உண்மையாலுமே டேஸ்ட்டுன்னா டேஸ்ட்டு, அப்படி ஒரு டேஸ்ட்டு.